கொள்கையோட தான் நீங்கள் சாராயம் விற்கிறீங்களா? கொள்கையை ஆதரித்து தான் 2 கட்சிகளுக்குமே, எதிர்க்கட்சிகள் தானே சொல்கிறீங்க. எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவும் இருக்குது, இந்த பக்கம் அதிமுக. இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மாசு வந்து இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு. 0 லெவல் தான் கஞ்சா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஒரு 4 மணி நேரத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் கார்க்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இத்தனை கிலோ கஞ்சா இன்னைக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஆதரவா பேசக்கூடிய எல்லாருமே வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னீங்க. இப்போ வந்து கேள்விகள் அதிகமாக சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியதா இல்லது தமிழக அரசு செய்யக்கூடிய தவறுகளை மூடி மறைக்கக்கூடியதா இருக்குதா? குறிப்பா நீங்க சொன்னீங்க, அதாவது அவரை வந்து தடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு. மக்களை சந்திக்க வேணாம்னு சொன்னாங்க, செய்தியாளர்களை சந்திக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. செய்தியாளர்களை தான் சந்திக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்காது சொல்லுங்க சார். இப்போ குறிப்பாக மக்களோட தளபதி விஜய் அவர்கள் நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏன் எந்த அறிக்கையும் விடலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதில்ல. அன்னைக்கு துரை வைக்கோ அழுதாரு, தோத்தாலும் பரவாயில்ல நான் சுயேட்சை சின்னத்துல தான் நிப்பேன்னு. அதே மாதிரி நிக்க வேண்டியதானே. கோவில்ல வந்து தேரோட்டம் நடக்குது, கோவிலுக்குள்ள வந்து தேரை இழுத்திட்டு போகும்போது உதயநிதி வாழ்க ஸ்டாலின், இதான் உங்க கோஷம், இதான் சமூக நீதி. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் தாவேகாவினுடைய ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தாவேகாவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க. குறிப்பாக தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு கொள்கை இல்லாத கட்சி அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லா எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க. இது உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு? இதை தாண்டி சொல்வதற்கு உங்கள்கிட்ட வேற என்ன இருக்கு? அந்த கேள்வி தான் எதிர்கட்சிகள்கிட்ட வைக்கிறேன். கொள்கையோட தான் நீங்கள் சாராயம் விற்கிறீங்களா? கொள்கையை ஆதரித்து தான் 2 கட்சிகளுக்குமே, எதிர்க்கட்சிகள் தானே சொல்கிறீங்க. எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவும் இருக்குது, இந்த பக்கம் அதிமுக இருக்குது. பாஜக விட்டீங்க. பாஜகவும் இருக்குது. பாஜகவோட கூட்டணியில் தானே அதிமுக இருக்குது. எல்லா இடத்துலையும் உங்களுடைய கொள்கை எதுவா? மதுபானம் இருப்பது தான் கொள்கையா? இன்றைக்கி ஒரு கஞ்சா பழக்கத்தால் இன்றைக்கி தொடர்ச்சியாக எப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இன்றைக்கி மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மாசு வந்து இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு. 0 லெவல் தான் கஞ்சா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஒரு 4 மணி நேரத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் கார்க்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இத்தனை கிலோ கஞ்சா இன்னைக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த முரண்பட்ட கருத்துக்கள், இதுதான் உங்களுடைய கொள்கை கூட்டமா? அந்த கொள்கை இல்லை எங்களுடைய கொள்கை, அந்த கொள்கை இல்லைன்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு சமூக நீதி பார்வை இருக்குது. இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய மக்கள் திரண்டு நிற்கிறாங்க. தலைவர் தளபதி அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றக்கூடியவர்னு நினைக்கிறாங்க. மக்களாட்சியை உருவாக்கி தரக்கூடியவர்னு நினைக்கிறாங்க. அதற்கான மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கும்போது எல்லாருமே சொல்லலாம், ஆனால் அத்தனை பேரும் நடித்தவர்கள் தான். படத்துல இருந்து நான் விலகிறேன்னு யாரும் சொல்லலை, புரியுதுங்களா? ஆனால் விலகிறேன்னு சொல்லி அறிவித்து தன்னுடைய கடைசி பணம்ன்றதை இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை விமர்சனம் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியுது. குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கு இங்கே என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஓகே, நீங்கள் குறிப்பாக சொல்கிறீங்க கடைசி படம் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 2026 தேர்தல் தோல்வியை சந்திச்சாருன்னா திருப்பி வந்து நடிக்க போவார், குறிப்பாக லியோ 2 நடிக்க போறார் அப்படிங்கிற ஒரு வதந்தி கிடப்பாங்க. அது அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க வதந்தின்னு, அப்புறம் அதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? அது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல. நான் என்ன கேட்குறேன், எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பதிவு செஞ்சு கொடுக்கணுமா? நான் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன் பக்கம் நிற்கிறாரு. அவர் மக்களை நேசிக்கக்கூடிய மகனா நிற்கிறாரு. மக்கள் அதனால கரூர்ல ஏன் நிக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. கரூர்ல எங்க நிக்காம போனாரு? கரூர்ல அவர் எந்த மாதிரி அடக்குமுறை செஞ்சு அவரை ஒடுக்குனீங்க. அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் போய் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி இதை விசாரிக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறாரு. அதை நீங்க ஏன் பார்க்க மறந்துட்டீங்கன்னு கேட்கிறேன். அதற்கு பிறகுதான் நம்ம எம்எல் ரவி ஒரு மக்கள் சக்தி கழகம்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறார் பாருங்க, தேசிய மக்கள் சக்தி கழகம். அந்த கட்சியினுடைய சார்பாக தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கப்படுது. புரியுதுங்களா? தாவேகா கேட்கல, சிபிஐ எங்க கேட்டிருக்கு? எந்த இடத்துல கேட்டுச்சு? ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியினுடைய தலைமையில தான் விசாரணை நடக்கணும்னு சொல்லிச்சு.
அப்ப நீங்க தாவேகா தரப்புல இந்த சிபிஐ விசாரணை வேணாங்கிறீங்க அது அப்படிதானே? எல்லாரும் ஏன் மக்களுக்கு இப்ப தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து ஆதரவா பேசக்கூடிய எல்லாருமே வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னீங்க. இப்போ வந்து கேள்விகள் அதிகமாக அதிகமாக சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல இதை பாருங்க, இங்க நியாயம் தான் வேணும்னு கேட்குறோம். புரியுதுங்களா? ஒரு நியாயமான தீர்ப்புகள் வேணும்னு கேட்குறோம். சிபிஐ விசாரணை வேண்டுமானாலும் அது நியாயமான முறையில வெளியில வரணும்னு சொல்றோம். அது தம்பி அஜித் குமாரனுடைய படுகொலையில கூட அவர் சொன்னார், சிபிஐக்கு நீங்க இந்த விசாரணையை நகர்த்துங்கன்னு. அதுக்கு முன்னாடி ஏன் நீங்க சிபிஐக்கு போவதற்கெல்லாம் நீங்க அது வந்து தாமதிக்கக்கூடியதுன்னா, சிபிஐ விசாரணை வேணும். அது நியாயமா நடக்கும்ன்றதுல. ஆனால் ஆளும் தரப்பு அதை கையாளுதுன்னும் போது இங்க ஜனநாயகம் இல்லைன்றதையும் பதிவு பண்றாரா இல்லையா? இப்போ ஒரு காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியதா, இல்லது தமிழக அரசு செய்யக்கூடிய தவறுகளை மூடி மறைக்கக்கூடியதா இருக்குதா? அப்போ நாளைக்கு தமிழக அரசினுடைய கைப்பாவையா இருக்குதுன்றதுக்காக எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிடுவீங்களா? எது ஜனநாயகம்? எது முறையான அரசு? அது ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு அரசு மருத்துவமனையில ஒருத்தர் இறந்துடுறாரு. அதுக்காக நீங்க அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போகாம இருந்துருவீங்களா? எல்லாரையுமே காப்பாத்தாம போயிடுவாங்களா? நல்ல நீதிபதிகளே இல்லையா? யாரோ ஒரு நீதிமன்றம் கிடைச்சிரும்ன்றதுனால தானே அம்பேத்கர் வகுத்த சாசன சட்டத்தை நம்பி இருக்குது இந்த மக்கள். இன்னைக்கு ஒவ்வொரு நியாயமானதையுமே நீதிமன்றங்கள் மூலியமா தானே பெற்றுக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு நீதிமன்றம் தவறான தீர்ப்பை கொடுத்தாலும் அடுத்த நீதிமன்றம் அதற்கான வழிகளை செய்யுது இல்ல. தலைமை உச்ச நீதிமன்றம் எல்லா நேரத்திலுமே சரியான தீர்ப்புகளை கொடுத்துருச்சுன்னு நம்மளால ஏத்துக்க முடியுமா? பல கோணங்கள் இருக்கு இதுல. அது அரசியல் காரணமாக அவர் மீது பழி சுமத்தக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு எதிர்கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் வந்துட்டா இந்த மாதிரி ஆயிடுவேன்ற ஒரு எண்ணம், இவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அந்த பதட்டம் இன்னைக்கு மக்களுக்கு என்னன்னு தெரியும். அவர் முறையான அழைப்பா கொடுத்திருக்கிறாரு. அவர் போய் சந்திக்கிறதுக்கு 1000 தடைகள் போடுறீங்க. அந்த மக்களை கூப்பிட்டு என்ன நிவாரணம் கொடுக்கணுமோ அதை இதுவரைக்கும் தமிழக அரசு கூட செய்யாத அளவுக்கு நிவாரணங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த குடும்பத்துல ஒருத்தனா நிக்கிறாரு. ஓகே சார். குறிப்பா நீங்க சொன்னீங்க, அதாவது அவரை வந்து தடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு. மக்களை சந்திக்க வேணாம்னு சொன்னாங்க. செய்தியாளர்களை சந்திக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. செய்தியாளர்களை தான் சந்திக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்காது சொல்லுங்க. இல்ல, செய்தியாளர்களை சந்திச்சுட்டா எல்லா பிரச்சனைகளும் தீந்துருமா? செய்தியாளர்களை சந்திச்சுட்டா என் தங்கச்சி ஸ்ரீமதிக்கு இன்னைக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டாங்களா? பொள்ளாச்சி மாணவிகளுடைய வழக்கு என்ன ஆச்சு? பல பல 1000 கோடிக்கு இங்க போதைப் பொருட்கள் பிடிபட்டுச்சு. எல்லா செய்தியாளர்களும் போட்டீங்களே, என்ன பதில் கிடைச்சிருச்சு உங்களுக்கு? டெல்லியில போயிட்டு பிரதமரை சந்திச்சுட்டு வரும்போது 7வது கேள்விக்கு 1வது பதிலும், 1வது கேள்விக்கு 7வது பதிலையும் சொல்லிட்டு வந்தாரு இந்த தமிழகத்தினுடைய முதல்வர். என்ன பேசிட்டாங்க இந்த பத்திரிகை சுதந்திரங்கள்? தாவேகாக்கு ஆதரவா ஒரு நிலைப்பாட்டுல ஒரு செய்தியை சொல்லிடுச்சுன்னு ஒரு பத்திரிகை அரசு கேபிள்ல இருந்து தவிர்க்கப்பட்டதா இல்லையா? அதற்காக விருந்தினர் மாளிகை முன்னாடி போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து. ஊடகவியலாளர் தானே, நீங்க சொல்லுங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ப இங்க எங்க ஜனநாயகம் இருக்கு? ஜனநாயகமா இருக்கணும்ன்றதுதான் ஜனநாயகம் வராருன்னு சொல்றோம். ஓகே சார். இப்ப குறிப்பா ஒரு விஷயம் சொன்னீங்க, அஜித் குமார் அவர்கள் மரணத்தை பத்தி. அப்ப சிபிஐ விசாரணையை பத்தி பேசும்போது, சிபிஐ வந்து பாஜகவுடைய கைக்கூலி, அண்டர் கிரவுண்ட் டீலிங் போடுறீங்களா திமுக அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தாவேகா தலைவர் முன்வைக்கிறார். இப்ப திரும்பவும் அதுதான் சொல்றோம். நீங்க பி டீமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றதையும் திமுகவை சொன்னாரா இல்லையா? அதையும் சேர்த்து சொல்லுங்க. சொன்னார்தான். அதுதான் சொல்றேன். எல்லா அதான் சார், இப்ப மற்றவர்கள் வைக்கக்கூடிய நம்ம கேட்கலையே. மற்றவர்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்ன பண்ணாலும் சிபிஐயோட விசாரணையை வந்து உச்ச நீதிமன்றம் அமல்படுத்தி இருக்கு. அது விசாரிச்சு யாருக்கு தாக்கல் பண்ணணும்? அதுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு தான் அந்த விசாரணை ஆணையம் போகணும். ஓய்வு பெற்ற விசாரணை நீதிபதியினுடைய ஆணையத்தை நம்புது தமிழக வெற்றி கழகம். மக்களுடைய பிரதிநிதியா அவர் பிரதிபலிப்பாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படி ஒரு சட்டம் ஒரு இருட்டறை, அதனுடைய வக்கீல்களுடைய வாதம் வந்து விளக்கா இருக்கும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரோ, அதே மாதிரி நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில அங்க போயிருக்கிறோம். நீதித்துறையை தானே நம்ப வேண்டியது இருக்கு. வேற என்ன இருக்கு? ஓகே சார். சார், இப்ப குறிப்பா மக்களோட தளபதி விஜய் அவர்கள் நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஏன் எந்த அறிக்கையும் விடல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதில்ல? இல்ல நீங்க எல்லா கேள்விகளும் சொல்லுங்க, புரியுதுங்களா? அதாவது திமுக இங்க ஆட்சியில நடக்கும்போது அங்க பாபர் மசூதியை அடிச்சாங்க. இதை ஏன் பேச மறுக்குது மற்ற ஊடகங்கள்? ஏன் அன்னைக்கு இந்த திமுகவுடைய முதல்வருடைய புதல்வரா இருந்தவர் நீங்க ஏன் மூடி மறைக்கிறீங்க? இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு அதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைச்சிருச்சா? சார், நீங்க இன்னைக்கு திருப்பரங்குன்ற விஷயத்த பேசக்கூடிய, இங்க பாருங்க, திருப்பரங்குன்ற விஷயத்துல முழுக்க அரசியல் நடக்குதுன்னு நான் பல உங்களை மாதிரி யூடியூப் தொலைக்காட்சிகளுக்கு நான் பேட்டி கொடுத்துட்டேன், புரியுதுங்களா? இப்பவும் சொல்றேன், அந்த மாதிரி விஷயங்கள்ல சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுல தெளிவான முடிவு எடுக்கிறாரு.
சிறுபான்மை மக்களை ஆதரிக்கிறாரு. நீங்க எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் திமுக பின்னாடி தானே இருந்தது. ஏன் எந்த இஸ்லாமிய கட்சிகளும் பாய் தரக்கல சொல்லுங்க. சார் குறிப்பா இல்ல விஜய் அவர்கள் கடந்து வராதீங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு வாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எல்லா சிறுபான்மை இயக்கங்களுடைய கட்சிகளுடைய தலைவர் யார்கிட்ட இருக்கிறாங்க இன்னைக்கு? திமுக கூட்டணி. ஏன் அவங்க எல்லாம் வாய் திறக்கல? அதற்கும் ஒரு சிலர் பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது கூட்டணியில் இல்லாதவர்கள் அவர்கள் வேற ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறார்கள். என்ன நோக்கம்? சமூகத்தை விட சமுதாயத்தை விட அப்படி கேடுகட்ட நோக்கம் உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். இதுதான் உங்களுடைய அரசியல் கட்சியா? திமுகவை எதிர்த்து தானே அத்தனை பேர் அரசியல் கட்சிகள் தொடங்குனீங்க. இன்னைக்கு என்ன அங்க போய் மண்டியிட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு போகக்கூடாதுன்னு தானே இஸ்லாமிய கட்சிகளா மாத்துனீங்க இயக்கத்தை. இன்னைக்கு தனி சின்னத்துல தானே போட்டியிடணும்ன்றதானே உங்களுடைய கொள்கை. இன்னைக்கு போய் திமுக சின்னத்துல போட்டியிட்டு இருக்கிறீங்களே, இது வெக்கக்கேடான விஷயம் இல்லையா? அன்னைக்கு துரை வைகோ அழுதாரு, தோத்தாலும் பரவாயில்ல நான் சுயேட்சை சின்னத்துல தான் நிப்பேன்னு. அதே மாதிரி நிக்க வேண்டியதானே? இங்க பாருங்க, சமுதாயம் உங்கள் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்குன்னு நீங்க எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தலைவர் தளபதியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு சிறுபான்மை மக்கள், குறிப்பா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அத்தனை உளவுத்துறைக்கும் தகவல் தெரியும். நீங்க என்ன கருத்து கணிப்பு எடுத்தாலும் பதில் என்னன்றது 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க போது பாருங்க. ஏன் பதறீங்க? உங்களுக்கே பதட்டங்கள் அதிகமாகுது. தூக்கத்தையும் தொலைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கோவிலுக்கு போனாலும் எங்க போனாலும் சட்டமன்றத்துக்கு போனாலும் எதை பண்ணாலும் அவரு இப்ப தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவர் தளபதியை பற்றி மட்டும்தானே உங்களால பேச முடியுது. வேற என்ன பேச முடியுதுன்னு கேட்கிறேன். குறிப்பா சிறுபான்மையினர் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்க. நிச்சயமா. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு தானே அதிகமா அங்க இருந்து. அதான் சொல்றேன், முன்னாடி பின்னாடின்றத பார்க்கணும். அன்னைக்கு அவர் கட்சியை ஆரம்பிக்கல. இன்னைக்கு அதிமுக கடந்த காலங்களில் பிஜேபியோட ஒரு கூட்டணிக்கு போயிடுச்சு. அதை இஸ்லாமிய மக்கள் ஏத்துக்கல. அப்போ திரும்ப இந்த பிஜேபி போன்ற ஒரு அமைப்புகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. அது அது நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் பிஜேபியை விட்டு வெளியில் வந்துட்டோம், நம்புங்க, நாங்கள் உத்தம புத்திரர்கள்னு சத்தியம் பண்ணார் எடப்பாடியார். அதே போல் என்னாங்களா இருந்த முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் பேட்டி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அதே பக்கம் நின்றுக்கணும். திண்டுக்கல்ல நீங்கள் நடந்த எஸ்டிபிஐனுடைய மாநாட்டில் எடப்பாடியார் என்ன சொன்னார்? எங்கள் வாழ்நாள் தப்பு நாங்கள் செஞ்சது, இனிமே பாஜக பாசிச கும்பலோட நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு அது அப்படி இல்லை சார், நம்ம எடுத்துக்க வேண்டியது அண்ணாமலை அவர்கள் இருந்தால் போக மாட்டார்கள் மாநில தலைவராக. இல்லை, அது இப்போ அண்ணாமலையும் உங்களுக்கு மாத்திட்டாங்க. அப்போ அவர்களை கூட்டு சேர்த்துக்கணுமா? அவர்களை நம்ப சொல்றீங்களா? அதுக்காக திமுகவுக்கு வாக்களித்தாங்க. இன்னைக்கு நீங்களும் அவர்களுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறீங்கன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்திருக்கிறான்றது தானே பார்க்க முடியும். உங்களுக்கு ஏன் இவ்வளோ பதட்டம்? அரசியல் களம் தானே, நின்று ஜெயிச்சு பாருங்கன்னு சொல்றோம். ஓகே சார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ் உடைய இதில் பிறந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் உடைய கருவறையில் பிறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஏன் முட்டு கொடுத்தீங்க 99 2000? அதானே பண்ணீங்க. அது ஒரு சமூக நீதி இயக்கம்னு ஆர்எஸ்எஸ்னுடைய இதை கலைஞர் முரசொலியில் எழுதும்போது அங்கே நீங்கள் போய் நின்னீங்கல்ல. வீதி வீதியாக போய் தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு எந்த விசிகாரனும் சொல்லலையா? இங்கே பகிரங்கமாக எதுக்குறாருல்ல, பாசிசவாதின்னு உங்களை சொல்கிறாருல்ல. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறதுக்காகவும் நசுக்குவதற்காகவும் தான் நீங்கள் வந்திருக்கீங்களா 3வது முறை பிரதமரான்னு மதுரை மாநாட்டில் கேட்குறாருல்ல. நீங்கள் கேளுங்க, அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க. ஏன் கேட்க மறுக்கிறீங்க அண்ணன் கேட்குறேன். போதைக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்திட்டு அதுல சாராயம் வித்தவனை தானே கூட்டு போய் உட்கார வச்சிருக்கிறீங்க. இந்த திமுகவுக்கு சொந்த ஆலைகள் இல்லையா? என்ன கேள்வி உங்களுடைய பதில் என்ன? ரெண்டத்துக்குமே உங்கள்கிட்ட தான் விடை இருக்கு. நீங்க இதே போல பேசி மக்களை எல்லாம் இனி ஏமாற்ற முடியாது. எல்லா மக்களும் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். தலைவர் தளபதி அவர்களே ஒரு விஷயத்த சொன்னாலும் மக்கள் இன்னைக்கு சிந்திக்கிறான். அவர் சொல்றது சரியா தப்பான்னு சொல்லிட்டு. நீ இதுக்கு ஏன் போகல, அதுக்கு ஏன் போகல, அதை ஏன் பண்ணல, இதை ஏன் பண்ணல? முதல் தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தீங்க? மதுக்கடையை மூடுவோன்னு கொடுத்தீங்கல்ல, ஏன் மூடல? மாதந்தோறும் மின் கட்டண அளவு எடுப்போன்னு சொன்னீங்கல்ல, ஏன் எடுக்கல? சொத்து வரி உயர்த்தப்படாதுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் உயர்த்தினீங்க? பத்திரப்பதிவு உயர்த்தப்படாதுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் உயர்த்தினீங்க? கழிவு நீருக்கு வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, குடிநீருக்கு வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, சிலிண்டருக்கு மானியம் 400 ரூபாயில சிலிண்டர் விற்கப்படும், பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் தருவோன்னு ஏன் தரல? தூய்மை பணியாளர்களை வேலையில சேர்த்து போனீங்களே, ஏன் சேர்த்துக்கல? இந்த ஆசிரியர்களும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களே, ஏன் கொடுக்கல? கிட்னி திருடுறதுக்கு உங்களால முடியும், அதுக்கு பேரை மாத்தி முறைகேடுன்னு சொல்றதுக்கு முடியும், அப்படிதானே?
இதையும் மாத்திருங்க. குடிகாரர்கள் இல்ல, மதுப்பிரியர்கள், பிணங்கள் இல்ல, சுடுகாட்டு பயனாளர்கள் அமைச்சர் மாத்துங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார். ஆ. டெட்ரா பேக்லாம் அறிமுகப்படுத்தும் போது அவங்கள குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியர்கள்னு சொல்லுங்க. அமைச்சரே சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த மாதிரி கேடுகட்ட அமைச்சரை வச்சுக்கிட்டு தான் நீங்க ஆட்சி நடத்த போறீங்களா? தொடர்ச்சியா ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதையும் பேசுங்களேன். பல முறை சம்மன் அனுப்பிக்கிட்டு இருக்கு, இவருடைய பேரை பத்திரிகையில சேருங்கன்னு சொல்லிட்டு. எந்த நீ அமைச்சர் உள்ள இருந்துகிட்டு 6 மாசம் அமைச்சரா இருந்த வரலாறு நீங்க எங்க படிச்சிருக்கீங்க? இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல், இதுதான் பெரியார் வார்த்தெடுத்தது, இதுதான் திராவிட சிந்தனை, இதுதான் சமூக நீதியினுடைய பார்வையா? எப்படி, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓகே சார். இப்ப பலருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் வந்து திமுகவை எதிர்க்கிறீங்க. அதிமுக, பாஜகவை ஏன் அந்த அளவுக்கு எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? இங்க யார் இருக்கா ஆட்சியில? ஆட்சியில யார் இருக்கா? இப்போ உங்களுக்கு இந்த ஏரியால ஒரு பிரச்சனை, நீங்க யார்கிட்ட போய் மனு கொடுப்பீங்க? கவுன்சிலர், இல்ல கவுன்சிலர், எம்எல்ஏ. எம்எல்ஏ. அந்த இப்ப இந்த ஏன் இவங்கள்ட்ட கொடுக்குறீங்க? ஆட்சியிலும் அதிகாரமும் அவங்க தானே இருக்கிறாங்க. முன்னாள் எம்எல்ஏட்டு முன்னாள் கவுன்சிலர்ட்டும் ஏன் கொடுக்க மாட்டீங்க? சார், ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க, பாஜகன்னு ஏன் அவங்க வாயில வர மாட்டேங்குது? ஒன்றிய அரசு யாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. பாஜகன்னு உச்சரிக்கே ஒரு பயம் இருக்கா? திருடன் தான் சொல்ல முடியும். உன் பேர் சொல்லி அழைக்கணுமா? திருடனை என்னன்னு சொல்லுவீங்க? அவன் தானே திருடன் சொல்ல முடியும். அதனால அதை சொல்றாங்க. ஆனா மதுரை மாநாட்டுல மோடின்னு சொன்னாரு, உங்க காதுல ஒலிக்கலையா? பாசிசவாதிகள் தான் ஒன்றியத்தை யார் ஆளக்கூடியதா சொல்லுங்க? திமுக ஆளுதா? காங்கிரஸ் ஆளுதா? பாஜக. அப்புறம் இப்ப அரசியல் அறிவு இல்லைன்னா அறிவு இல்லைன்னு சொல்லி எதுக்கு அறிவு திருவிழா நடத்துறீங்க? இதை புரிஞ்சுக்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இதை தாண்டி உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கன்னா, அதை சொல்றதுக்கு வெக்கம் இல்ல, துப்பு இல்ல உங்களுக்கு? மான ரோசம் இருந்தா நீங்க பதில் சொல்லியிருக்கணும். மானமும் கிடையாது, ரோசமும் கிடையாது. எப்படி பதில் சொல்லுவீங்க? கோவில்ல வந்து தேரோட்டம் நடக்குது, கோவிலுக்குள்ள வந்து தேரை இழுத்திட்டு போகும்போது உதயநிதி வாழ்க, ஸ்டாலின், இதான் உங்க கோஷம்? இதான் சமூக நீதி? இதான் ஜனநாயகம்? அந்த எந்த கடவுளோ அந்த கடவுளை போற்றணும், புகழணும், அதுதானே. இது திருப்பரங்குன்றத்திலே நடக்கல. முருகருக்கு போயிட்டு ஜெய் ஸ்ரீராம்லாம் சொன்னாங்க. ஆமா, பாரத் மாதா கி ஜெயின் கூட தான் சொன்னீங்க. யாருக்கு? இதை இப்ப நிற்கும் போது சேகர் பாபு நிக்கிறாரு, அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. நீங்க 1000 கொடுத்தாலும் யார் RSS பிள்ளைகள்ன்றது அண்ணன் திருமா அவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு வேணா சொல்லலாம். உண்மையான பிள்ளைகள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே சார். இப்ப நான் திமுக தரப்புல வந்து நாங்க வலுவான கூட்டணியை வச்சிருக்கோம் சரி, வச்சுக்கோங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. குறிப்பா வந்து முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாலுமே வந்து நாங்க 200 தொகுதிகளுக்கு மேல வென்று காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி, அதே மாதிரி திமுக கூட்டணியில யாரெல்லாம் இருக்கா? விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரஸ் ஏதோ கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல, இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. போன சட்டமன்ற தேர்தலில் உங்க கூட யாரெல்லாம் கூட்டணியில இருந்தது? இதே ஆளுங்க தானே கூட்டணியில இருந்தாங்க. அந்த அம்மையாருக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் போட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா தானே ஜெயிச்சுது. ஏன் வலுவான கூட்டணி ஜெயிக்கல? இந்த கதையெல்லாம் காதல பூ சுத்துற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது. அத்தனை பேரும் இன்னைக்கு நிக்கிறான் சூடான ரத்தத்தோட, உங்களை தொடச்சி எரியணும்னு முடிவு பண்ணிட்டான். என்ன வலுவான கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஜெயிங்க, ஜெயிச்சு காட்டுங்க. தொடர்ச்சியா வந்து ஓரணியில் தமிழ்நாடுங்கிறாங்க. வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. சரி, இப்படியான மக்களுடன் ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும். யார் வீட்டு பணத்துல யார் அப்பான்னு கூப்பிடணும்? உங்க அப்பா வீட்டு பணமா? நான் கேட்கல, யார் கேட்டா? துணை முதல்வரை கேட்டிருக்காரு. கேட்டார்ல. இது நான் என்ன கேட்கிறேன், உங்க அப்பா வீட்டு பணமா? அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எவன் அப்பா வீட்டு பணத்தை செலவு பண்றீங்கன்னு கேட்கிறேன். இது மக்களுடைய பணம் தானே, மக்களுடைய வரி பணம் தானே. உனக்கு போன முறை பொங்கல் தொகுப்பு கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் பணம் இல்லையே மக்களுக்கு கொடுக்கறதுக்கு. இப்ப 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்ப எங்க இருந்து வந்துச்சு 3000? என்ன ஜிடிபி லெவல்ல என்ன மிகப்பெரிய ஒரு சாதனையை படிச்சு பல 1000 கோடியை லாபமா ஈர்த்துட்டீங்க. 4.5 வருஷம் என் தம்பி தங்கச்சிங்களுக்கு லேப்டாப் கொடுக்க முடியல, உங்களால வக்கு இல்ல. வாங்கி கொடுத்த போன ஆண்டுகள்ல இருந்த லேப்டாப் 4 லட்சம் லேப்டாப்புகளை உங்களால கொடுக்கவே முடியல. அத்தனையும் பேட்டரி ஃபெயிலியர் ஆகி வெடிச்சு வீணா போச்சு. குப்பை தொட்டில போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 48 கோடியா 50 கோடி ரூபாய்க்கான பொருட்கள்னு நினைக்கிறேன். அது சரியான விலை தெரியல, அதிகமா கூட இருக்கலாம். அதை கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டுட்டீங்க. இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னைக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்க போறீங்க. ஓடாத சைக்கிளை தரன்னு இழுத்துட்டு போச்சுங்க என் தங்கச்சிங்கெல்லாம், பாத்தீங்கல்ல. இதுதான் உங்களுடைய திட்டம். ஓரணியில் தமிழ்நாடு. தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி எத்தனை அணியா இருந்தது?
இந்த பாஜகவை கொண்டு போய் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் ஆசைப்பட்டு கொண்டு வந்து உள்ள விட்டது உங்க அப்பா தானே. அப்ப தெரியலையா பெரியாரனுடைய சமத்துவங்கள்லாம்? அப்போ இந்த இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் வாய மூடிக்கிட்டு தானே இருந்துச்சு. அதுக்காக தானே சில கட்சிகள்லாம் உங்களை எதிர்த்தது. ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஒண்ணா உட்காந்துருக்கீங்களே, எப்படி? அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னை போன்ற ஆட்கள் அதெல்லாம் வெளியில கொண்டு வருவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. முகிலா இருக்கட்டும், இப்ராஹிமா இருக்கட்டும், அண்ணன் ஜெகதீச பாண்டியனா இருக்கட்டும், தம்பி அனஞ்சித்தா இருக்கட்டும், நண்பர் காமேஷா இருக்கட்டும், நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வெளியில கொண்டு வருவாங்கன்னு சொல்றேன். பேசுறதுக்கான கண்டென்ட் இருக்குன்னு சொல்றேன். ஓகே சார். இப்போ குறிப்பாக 2026 தேர்தல் 4 முனை போட்டி, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 4 முனை போட்டின்னு யார் வேணா எப்படி வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தும் திமுகவுக்கும் தான் போட்டிங்க. புரியுதுங்களா? திமுக இந்த மாதிரி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம தான் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. திரும்பவும் ஆட்சிக்கு வரணும்னு பல 1000 கோடிகளை செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது. மக்களை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு இருக்குது. சாராயத்தையும் காசையும் கொடுத்து மக்களை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்குது. இங்கே எந்த காசுமே 100 ரூபா இல்லாமல் தன்னுடைய கை காசை போட்டு வந்து லட்சம் லட்சமாக கூடி நின்றுக்கிட்டு இருக்கிறான் மக்கள். எந்த கட்சியாக கியூஆர் கோடு போட்டு தான் உங்களை அனுமதிச்சிருக்காங்கன்னு இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சூழலை உருவாக்கியிருக்கு. அப்படி இருந்து மக்கள் வெள்ளம் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்தீங்களா? மக்கள் வந்து எளிமையாக பார்க்க கூட முடியல. அதுக்கு அத்தனைக்கும் தடை. அப்படி இருந்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி மிக்க மாநாடு போல நடந்துகிட்டு இருக்கு. எந்த தலைவனுக்கு கிடைச்சிருக்கு இப்போ ஏற்பட்ட வெற்றி? ஏன் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்வதெல்லாம் கேட்கலையா? எம்ஜிஆருக்கு கூட இல்லாத அளவுக்கு கூட்டங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசப்படும் ஒரு தலைவனா இருக்கிறாரு. குறிப்பாக பெண்கள் மத்தியில பேசப்படும் தலைவனா இருக்கிறாரு. இளைஞர்களுடைய வாக்குகளை கொள்ளை கொண்ட தலைவரா இருக்கிறாரு. கம்பல்சரி 80% இளைஞர்களுடைய வாக்குகள் இன்னைக்கு அந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்குது. ஓகே சார். இப்போ குறிப்பாக வந்து தாவேக்கா மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா, மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு முன்னுரிமை. இது ஏன்? இது யாருக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? யார் கேட்கறது? எல்லாருமே கேட்கறாங்க. எல்லாரும் யார் கேட்கறாங்க? எல்லா கட்சியினரும் கேட்கறாங்க. நீங்க தமிழக வேலையை பார்க்கணுமா? தாவேக்கால என்ன நடக்குது? தாவேக்கால சார்ந்த வேலை செய்த ஒரு பெண்ணுக்கு போஸ்டிங் தரல, அது போராட்டம் நடந்துச்சு. இருங்க, அவங்க வெளியே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் பின்னாடி வெளியா போறாரு அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் வருது இல்ல? எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். என் கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லணும். நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிடுவேன். என்ன, இது என் வீடு. இங்கேயும் ஒரு வாசல் இருக்கு, அங்கேயும் ஒரு வாசல் இருக்கு. என் விருப்பம். நான் இதுலயும் போவேன், அதுலயும் போவேன். உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அதுல? இல்ல இல்ல. அந்த லேடி வந்து காரை மறிச்சாங்க. அதுக்கப்புறம் தர்ணா போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்கல்ல, அதுல என்ன சொன்னாங்க சொல்லுங்க? நான் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, என் குடும்பம் என் தமிழக, என்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை தமிழக வெற்றி கழகத்துல தான் இருப்பேன். தலைவர் தளபதிக்கு உண்மையா தான் இருப்பேன். உண்மையாதான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்ப வெளியிடும் போது அவங்க இருங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எதுக்கு காரம் மறிச்சிங்க? இந்த முரண்பாடு எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து? ஒரு கொள்கையில தெளிவா இருங்க. அவரை மறிக்கிறீங்கன்னா மறிங்க, எதிர்த்து பேசுறேன்னா பேசுங்க. எங்க இருந்து 2 மணி நேரத்துல நீங்க இந்த முரண்பட்ட கருத்துக்கள்? உங்களை கட்சி வெறுத்துதா? இல்ல, உங்க மேல கோபம் இருந்தது. ஏன்? உங்களுடைய செயல்பாடுகள். உங்களை மதிச்சு அண்ணன் சிடிஆர் அனுப்பி பேச வச்சுதா இல்லையா? அண்ணன் தூத்துக்குடி கிஷோர் அண்ணனை வச்சு பேச வச்சுதா இல்லையா? சகோதரர் ராஜ்மோகனை வச்சு பேச வச்சுதா இல்லையா? எதுக்காக இத்தனை நடவடிக்கைகளை கட்சி எடுக்கணும்? நீங்க வேணும்ன்றதுனால தானே. வருத்தங்கள், கோபங்கள் எல்லார் மேலேயும் இருக்கும். என் மேல கூட இருந்திருக்கலாம், தனிஞ்சிருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் உங்களை வெறுக்கல இல்ல. என்ன வெறுத்திருந்தா நான் திரும்ப அங்க போயிருக்க முடியுமா? அப்போ உங்களை வெறுக்கல இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த மாற்றங்கள் எங்க இருந்து வந்துருச்சு? ஒருத்தருக்காக நீங்க பேசிட்டீங்க, ரைட்டு. மாற்று கட்சியில இருந்து வருபவர்களுக்கு முக்கியத்துவம். திமுக அன்வர் ராஜாக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தீங்க? மருது அழகராஜுக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தீங்க? மைத்ரேயனுக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தீங்க? சொல்லுங்க பாப்போம். என்ன போஸ்டிங் கொடுத்தீங்க? இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்லை. அதனால இதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் நீங்க எந்த போஸ்டிங்குமே போட்டிருக்க கூடாது. சரியா? சமூக நீதி பார்வை உங்கள்கிட்ட கிடையாது. நீங்க இதை பத்தி கேட்கலாமா? அது தாவேக்கால உள்ள தொண்டன் கேட்க வேண்டிய கேள்வி. என்ன, இப்ப இதை நம்ம கேட்டா அது திமுகவனுடைய சொந்த விருப்பம் தானே சொல்லுவீங்க. அப்ப நீங்க அதை பண்ணிட்டு நீங்க இதை கேட்கலாமா? யோகியதை அற்றவர்கள் நீங்கன்னு சொல்றேன். ஓகே சார். இப்ப தமிழக வெற்றி கழகத்து கூட்டணி
யாரெல்லாம் வரதுக்காக இருக்கிறார்கள். குறிப்பாக வந்து டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக ஆதரவாக பேசிக்கொண்டு வருகிறார். செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது முன்னாள் அமைச்சர்கள் பலர் இணைய உள்ளதாக சொல்லியிருக்காங்க. உண்மைதான். அதே மாதிரி திமுகவிலிருந்து அமைச்சர்கள் இணைய உள்ளதாக ஆதவ அர்ஜுனா ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்காரு. இந்த மாதம் கடைசிக்குள்ளே எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? திமுக கூட்டணி உடையுதுன்றதையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே. திரும்பவும் சொல்கிறேன், திமுக கூட்டணி உடையும். இப்ப காங்கிரசுடன் நடந்த பேச்சுவார்த்தை உண்மை. அது உண்மையா பொய்யான்றது திமுக கூட்டணி உடையன்னு தான் நான் சொன்னேன். தாவேக்காவோட வந்து சேர போகிறாங்கன்னு சொன்னேன்னா அது எப்படி வேணால் இருக்கலாம். திமுக கூட்டணி உடையது. அதுக்கப்புறம் உள்ள பதில்கள் என்னன்றது எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரியும். அப்போ ஜெம் டிவிக்கும் தெரியும். பாருங்கள். இவங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.